அனைவருக்கும் வணங்குங்க. இன்றைக்கி டியூட்டி கிளம்பியாச்சுங்க. காலையில் 6 மணிக்கு வர சொன்னாங்கன்னு நினச்சிட்டு கிளம்பிட்டேங்க. ஆனால் 6:30ன்ட்டாங்க. அதனால் போகிற வழியில் ஒரு டீ சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் எர்டிகோஸுங்க. இந்த வண்டி வச்சுருக்கவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, செகண்ட்ஸும் வாங்க முடியாது. அவ்வளோ அருமையான வண்டிங்க. ஒருத்தரே தான் வச்சுருக்காரு. அங்கேருந்து வண்டி எடுத்து நேராக கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் அண்ணா சிலைக்கிட்ட போய் பெட்ரோல் பங்கில் ஏர் செக் பண்ணிக்கலான்ட்டார். டீசல்லாம் இருக்குது அப்படின்னால ஏர் மட்டும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அவங்களோட பையன் வீடு அங்கே தான் இருக்குங்க, கோயம்புத்தூரில். அப்புறம் அவரை பிக்கப் பண்ண போகிறோம். பிக்கப் பண்ண போனால் அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு போயிடலாம், காலையில் லஞ்ச் சாப்பிட்றலான்னாங்க. நேராக பொங்கல் வச்சாங்க. பொங்கல் மெதுவடை அளவாக தான் சாப்பிட்டேங்க. நம்மளுக்கு பொங்கல் பிடிக்காது, இருந்தாலும் காலையில் டிஃபன் சாப்பிட்ணுமேனுக்கோசம் சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் சாப்பிட்டு நான் வண்டிக்கு வந்துட்டேங்க. அப்புறம் அவங்களும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிட்டாங்க. கிளம்பி நேராக அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டுங்க. நேராக நம்ம கிளம்பிச்சு எங்கேங்கன்னா நேராக கோத்தகிரிங்க. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் வந்துட்டேங்க. மேட்டுப்பாளையத்தில் சரியான டிராஃபிக்குங்க. 1 மணி நேரங்க. கரெக்டாக 10:30 மணிலேருந்து 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைங்க. சரியான டிராஃபிக்ங்காட்டி சரியான ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. கோத்தகிரிக்கு 11 மணியோட ஃபங்க்ஷன் முடிஞ்சுதுனாங்க. ஆனால் அப்படி இப்படின்னு 12:30 மணிக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஒரு 10 நிமிஷங்க அவங்கள இறக்கி விட்டு அவங்க உள்ளே போனாங்க. நான் அப்படியே கொஞ்சம் கிளைமேட்லாம் அப்படியே பார்த்துட்டு நின்றுருந்தேன். அப்புறம் அவங்களே இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டாரு, சாப்பிட்ருங்க அப்படின்னு. நான் காலையில் சாப்பிட்டது இப்போ தானே பக்கமாக லேட்டாக தான் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பரவாயில்ல, ஏன்னா நாம் போகிற நேரம் மறுபடியும் டிராஃபிக் லேட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, லைட்டாக பிரியாணி சப்பாத்தியெல்லாம் வச்சுருந்தாங்க, இதை மட்டும் சாப்பிட்டுங்க. அப்புறம் கிளம்பிட்டேங்க. கிளம்பி அங்கேருந்து டீ சாப்பிட்டுங்க. டீ சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிறுத்தினோம். அவங்க பேத்திக்கு வந்து சாக்லேட்லாம் வாங்கணுன்னாரு, அதனால் அங்கே நிறுத்தினப்போ அந்த இடம் நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருந்ததுங்க. லைட்டாக வெயில் அடிச்சுது, ஆனால் வந்து சுற்றியும் பாருங்கள் கிளைமேட் ஜம்முன்னு இருந்தது. அந்த கிளைமேட்டோட அந்த கப்போட டீ சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க, என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் டீ சாப்பிட்டுங்க. அப்புறம் சுற்றி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நேராக கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூர் போகிற வழியில் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் வந்துருந்தாங்க. அப்புறம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டுங்க. அப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக கிளம்பியாச்சுங்க. கிளம்பி நேராக அவங்க பையன் வீட்டில் போய் அவரை ட்ராப் பண்ணணும். அப்புறம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் போனாங்க. அதனால் ஒரு 2 ரீல்ஸ் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. அப்புறம் மறுபடியும் கிளம்பி நேராக ஈச்சனாயிரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சுங்க. அங்கே ஃபங்க்ஷன் அவங்கள ட்ராப் பண்ணிட்டுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுங்க, வழக்கம் போல் வண்டியில் போய் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. சாப்பிட கூப்பிட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டோம். வேண்டாம் போதும், உனக்கு மணி 7 மணி 7:30 ஆச்சு, 2 நேரம் வெளியே சாப்பிட்டாச்சு, இன்றைக்கி நைட்டு போய் வீட்டில் சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் அங்கேருந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, நேராக கிளம்பி நேராக பொள்ளாச்சி கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வீடியோ இதானுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.